நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டிருந்தோம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது நல்லாவே வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிளேலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு டு சிங்கப்பூர். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் போகணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் விசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அடுத்தது ஒவ்வொரு டைப் ஆஃப் விசாக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவில் போகணுன்னா எவ்வளோ செலவாகும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பிஸ்னஸ் விசா நீங்கள் போகணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்ட் பாஸ். உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸ், அதாவது சிங்கப்பூருக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா எப்படி போகணும், எப்படி போகிறது பெஸ்ட்டு, கம்மி பட்ஜெட்டில் எப்படி போக முடியும், அங்கெல்லாம் கல்வியோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான சிங்கப்பூரை பற்றின A to Z எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டு சிங்கப்பூர் போகிறத இந்த A to Z எல்லா பிளேலிஸ்ட்டையுமே வந்துட்டு ஒரே பிளேலிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா வரிசையாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த மாதிரி வரிசையாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விசா தேவைப்படுதோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. வேறு யாருக்காவது வந்து இப்போ யாராவது சிங்கப்பூரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அப்போ நான் பிஸ்னஸ் விசாவில் போகணும் அப்படின்னா எப்படின்னு தெரியாது, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியாது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற உங்கள் நண்பருக்கு வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஹைப்பையும் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10th 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாலிடேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன படிக்கலாங்கிற மாதிரி தான் எல்லாருமே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம். ஃபாரினில் வந்து எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. சிங்கப்பூரை ஏன் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் நிறையா இருக்கிற இடம், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 4.5 hours தான் ட்ராவல்ஸு. அதாவது நம்ம உதாரணத்துக்கு இப்போ திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்குள்ளார நம்ம சிங்கப்பூர்லேருந்து திருச்சிக்கு வந்து நம்மளால் வந்து இறங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சிங்கப்பூர் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இன்னொன்று வந்து இப்போ பொண்ணுங்கள்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னாலோ இல்லை பசங்க போகிறாங்க அப்படின்னாலோ புது நாடு விட்டு நாடு போகிறப்ப பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் சிங்கப்பூர்ன்றப்ப நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதனால் சிங்கப்பூரில் நீங்கள் படிக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓகே, நான் வந்து என் பையனை சிங்கப்பூரில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் கோர்சஸை வந்து முடிவு பண்ணுறது 2 விஷயம் முடிவு பண்ணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 10th 12th வந்து எடுத்திருக்க மார்க் பர்சன்டேஜ் வந்து முடிவு பண்ணும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்ட்ட இருக்க ஃபைனான்சியல், அதாவது உங்களால் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் என்னால் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டிப்ளமோ கோர்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறது அப்படின்னாலும் தாராளமாக சிங்கப்பூரில் எடுக்கலாம். இல்லை நான் அமௌண்ட்டு பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னா நீங்கள் டிகிரி கோர்ஸ் கூட சிங்கப்பூரில் எடுத்துக்கலாம். ஆனால் டிகிரி கோர்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்ட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதாவது உங்களோட பர்சன்டேஜாக இருக்கட்டும், சீட் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய பெரிய காலேஜ்லலாம் சீட்டு கிடைக்கிறது, NUS எல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த நன்யாங் பாலிடெக்னிக்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களோட மார்க் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காலேஜ் போயிடலாம். அப்படி இல்லை என்னோட மார்க் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நான் சிங்கப்பூர் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸும் நிறையா இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அமௌண்ட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்துட்டு நீங்கள் ஏஜென்சி மூலமாக தயவுசெய்து ஸ்டூடெண்ட் பாஸ் போக வேணாம். குறிப்பாக வந்து சிங்கப்பூருக்கு நீங்கள் ஏஜென்சி மூலமாக ஸ்டூடெண்ட் பாஸ் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏஜென்சி சைடில் நிறையா அமௌண்ட் வாங்குறாங்க. அவங்க கமிஷனே வந்து பெரிய லெவலில் வாங்குறாங்க. எனக்கு அங்கே போய் எனக்கு எதுவுமே அங்கே தெரியாது. அங்கே வந்து இப்போ நான் ஏஜென்ட் இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னா நான் எப்படி போக முடியும், எனக்கு 0 knowledge சிங்கப்பூரை பற்றி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் உங்களை கைட் பண்ணுறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை 4-5 காலேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இதில் எங்கே சீட் கிடைச்சாலும் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து காலேஜுக்கு மெயில் போடலாம். அவங்களோட மெயில் ஐடியை எடுத்து நீங்கள் அந்த காலேஜுக்கு மெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிங்க அப்படின்னா அந்த காலேஜ் ஸ்டாஃபே வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க மெயில் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பேசுவாங்க. அப்படி பேசுகிறப்ப அந்த கோர்ஸோட ஃபீஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் விசாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக விசா எடுத்து தான் அங்கே வந்து சிங்கப்பூர் போகிற மாதிரி இருக்கும். முன்னாடியே வந்து உங்களோட அட்வான்ஸாக அதிகமாகலாம் எந்த அமௌண்ட்டுமே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற
அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து தெளிவாக பேசிக்கங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, அதாவது நான் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் அங்கே கட்ட முடியும். நிறைய காலேஜ் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்காவோ இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை வந்து கட்டி முடிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து நிறைய ப்ரைவேட்ஸ் காலேஜ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க. மொத்தமாக வந்து நீங்கள் கட்டுற மாதிரி போகிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு காலேஜ் பிடிக்கல, இல்லை உங்களுக்கு அந்த ஏரியா செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 4 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி நிறையா பெரிய தொகையை, அதாவது உங்களோட டோட்டல் இப்போ 1 இயருக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை மொத்தமாக நீங்கள் கட்டிடுறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வர்றீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறது கொஞ்சம் சிரமமாயிரும். அமௌண்ட் தருவாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷனே போங்க. மந்த்லியோ இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுற கோர்ஸை பொறுத்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து இந்த மாதிரி மந்த்லி கட்டுறதெல்லாம் வந்து வேரி ஆகும். இதே இது நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 4 லட்சம் வரைக்குமே ஃபஸ்ட்டே கேட்டுருவாங்க 1 இயர் கோர்ஸுக்கு. ஸோ அப்படி கேட்டு நீங்கள் அதை கட்டிட்டு போயிட்டு அங்கே போய் முடியலை அப்படின்னா ஏஜென்ட்டை வந்து காசு வாங்குறதும் ரொம்ப சிரமமாயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி போய் சிக்கிறாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஏஜென்ட் மூலமாக போகாமல் நீங்கள் டேரெக்டாக மெயில் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி போயிடலாம். சரி, நான் வந்து காலேஜெலாம் நான் பார்த்துட்டேன், நான் ரூம் எப்படி செக் பண்ணுறது, ரூம் வந்து நான் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்க்கணும்ல அப்படின்னா ஒரு சில காலேஜில் வந்து ஹாஸ்டல்ஸ் வசதி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்டலில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரூம் ஃபைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இங்கேருந்து போயிலே எனக்கு ப்ரைவேட் ரூம் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேரிங் ரூம் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எல்லாமே. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷேரிங் ரூம் எடுத்துருங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வெப்சைட் வந்து சிங்கப்பூர் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லலாம் அந்த லொகாண்டோ ஆப்பு, கரோசுலு இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூம் வந்து உங்களுக்கு அங்கே தேடுறதுக்கு நீங்கள் அதில் போட்டு தேடினீங்க அப்படின்னாவே கான்டாக்ட் டீட்டெயில்ஸோட எல்லாமே வரும். நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு நீங்கள் போய் ரூமில் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரூம்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி விசா வந்ததுக்கப்புறமேட்டு மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் தருவாங்க. அதாவது உங்களோட கோர்ஸ் முடிய போயால் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் இல்லை 2 இயர், ஒரு உதாரணத்துக்கு 1 இயர் கோர்ஸ் பண்ணுறீங்க இல்லை 2 இயர் கோர்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 1 இயர் கோர்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 6 மாதம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 மாதம் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அவங்களே வேலை வாங்கி கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் 2 வருஷ கோர்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர் வந்து உங்களுக்கு படிப்பு இருக்கும். அடுத்த 1 இயர் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் அங்கேயே நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்றப்ப அங்கேயே பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பர்மனெண்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கேயே இன்டர்வியூ தேடி வேறு ஜாபுக்கு மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களை வந்து அப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கல, இன்டர்ன்ஷிப் முடிச்சோன்னா உங்களை கிளம்ப சொல்கிறாங்கன்னா நீங்கள் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கண்டிப்பாக நான் அங்கே படித்தா எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் ஸ்டூடெண்ட் பாஸை மட்டும் முடிச்சுட்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில காலேஜில் இன்டர்ன்ஷிப் கிடைக்காம வந்தவங்களும் இருக்கிறாங்க. 6 மாதம் முடிச்சிருவாங்க, அடுத்த 6 மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்காம வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணல எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணிவிட்டு காலேஜிட்ட தெளிவாக கேட்டுக்கிட்டு இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக கிடைக்குமான்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ சிங்கப்பூரில் வந்துட்டு ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேரோட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸில் நான் போகிறேன், அங்கே போயிட்டு நான் வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு சில காலேஜில் மட்டும் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அவர் பார்க்கறதுக்கான அனுமதி உண்டு. ஆனால் எல்லா காலேஜ்லேயுமே அந்த அனுமதி கிடையாது. நீங்கள் அதுவும் குறிப்பாக ஸ்காலர்ஷிப்பில் போனால் மட்டும்தான் அந்த அனுமதி வந்து தருவாங்க. இல்லைனா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா சிங்கப்பூரோட ரூல்ஸ். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பாஸில் போயிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு சில விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் படிச்சுக்கொண்டே வேலை வாய்ப்பு, மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கையில் நீங்கள் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் அது சிங்கப்பூர் சட்டப்படி குற்றம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3 நாள் தான், ஒரு சில பேர் நீங்கள் ஏஜென்சிட்டெலாம் பேசினா உங்கள்ட்ட வந்து 3 நாள் தான் காலேஜ் இருக்குது, மீதி நாளாக நீங்கள் ஃபுல் டைமே ஒர்க் பண்ணிக்க முடியும் இப்படிங்கிற மாதிரிலாம் ஏஜென்சியே சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா, அதாவது எம்ஓஎம் சைடில் இருந்தோ இல்லை ஐசிஏ சைடில் இருந்தோ உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை பேன் பண்ணி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரை பேன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ வேலை பார்க்குற நோக்கத்தோட, அதாவது படிக்கும்போதே வேலை பார்க்குற நோக்கத்தோட தயவுசெய்து சிங்கப்பூர் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும், இன்னும் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம். சிங்கப்பூர் சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கோ இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறதுக்கோ இல்லை உங்களை சுத்தமாக பேன் பண்ணி அனுப்புறதுக்கோ இல்லை 3மே நடக்கிறதுக்கோ நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, சிங்கப்பூரோட ரூல்ஸை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நாங்கள் வேலையே பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால்
இப்போ உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் டைம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் தாராளமாக வேலை பார்த்துக்கலாம். அதேமாதிரி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வெளியில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வேலைக்கு மாறையில் உங்களோட ஸ்டூடெண்ட் பாஸ் வந்து வெளியில் உங்களுக்கு என்ன பாஸ் கிடைக்குதோ, இ பாஸா இல்லை எஸ் பாஸா இல்லை என்டிஎஸ் பர்மிட்டா என்ன பாஸ் கிடைக்குதோ அந்த பாஸில் நீங்கள் மாறிக்கிட்டு அங்கேயே கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தார், முடிச்சாப்புல இன்டர்ன்ஷிப் பண்ணார். இன்டர்ன்ஷிப் பண்ணோன்னே ஹோட்டலில் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணார். அங்கேயே அவரை பிடிச்சி போய் அங்கேயே வந்து அவரை எஸ்பாஸில் மாற்றி அவரை வச்சுக்கிட்டாங்க. ஸோ வச்சுக்கிட்டு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் கிடைக்காம வந்தவங்களையும் எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 6 மாதம் மட்டும் ஒரு பாஸில் எஸ் பாஸில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு திருப்பி வேலை ரினியூவல் பண்ண முடியாமல் பாஸ் ரினியூவல் கிடைக்காம வந்தவங்களையும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். இந்த 12th முடிச்சிருக்க டைமில் வந்து ஃபாரின் வந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நான் சொன்னதை வச்சு ஒரு ஏஜென்ட் இல்லாமல் டேரெக்டாக உங்களால் போயிட முடியும். ஃபுட்டு தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுட்டு வந்து நீங்கள் அங்கே இந்தியன் ஃபுட்லேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை அங்கே போனதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும். இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை நான் டூரிஸ்ட் விசாலே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பாஸில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி என்னோட டெலகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் காலேஜும் எனக்கு தெரிஞ்ச காலேஜை ரெஃபர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட அடுத்த வீடியோவில் சிங்கப்பூரில் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.